நம்ம லைஃப்பில் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் நம்மளால் வந்து அதிகமாக ரெகுலேட் பண்ணுவோம், அதிகமாக ஃபீல் பண்ணுவோம், அதிகமாக நம்மளே அறியாமல் நம்மளோட சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா லவ் பண்ணுறது. நம்ம பொதுவாக ஒருத்தங்களுக்காக நம்ம வந்து அதிகமாக டெடிகேட் பண்ணி, அதுக்காக நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ணி, நம்மக்கிட்ட இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம உடச்சி தூக்கி போட்டு அவங்களுக்காக நம்ம நின்று லவ் பண்ணுவோம். பட் சம் பாயிண்ட்ஸ் மேலே அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிற பட்சத்தில் நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாத சுச்சுவேஷனாக அவங்கள தொல்லை பண்ணி, அவங்கள டார்ச்சர் பண்ணி, நமக்கு அந்த லவ் வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு அடமெண்ட்டாக நம்ம இருப்போம். ஆனால் ஃப்யூச்சரிக்காக நம்ம யோசிக்கும் போதோ அந்த லவ்வை வந்து நீங்கள் அதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்களா? நம்ம லவ் பண்ணும் போதோ நமக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும். அதாவது நம்ம அந்த உலகத்திலே நாம் தானே சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் நமக்குள்ளே தோணிருக்கும்ல. அந்த ஹாப்பினஸோட நினச்சி பாருங்களேன், உங்களுக்கு அவங்க மேலே சண்டை வராது, அவங்க மேலே கோபம் வராது, அவங்க மேலே ஒரு விரக்தி கூட வராத அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ அவங்க கேஷுவலாக விடுங்களேன், நம்ம அவங்க கூட பழகின அந்த அழகான ஒரு நாட்கள்லாம் இருக்கும்ல, அந்த நாட்கள் வந்து உண்மையிலே நமக்கு வந்து இன்னுமே நமக்கு அதிகமாக கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துட்டு நம்ம அழகாக நம்மளை வந்து கொண்டு போகிறதுக்கு தேவைப்படும். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்திருந்தா, உங்களுக்கு ஒரு ஹார்ட் ப்ரோக்கன், ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் நடந்திருந்தா, ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த நல்ல மெமரிஸ் இருக்குல்ல, அந்த மெமரிஸே உங்களை வந்து அடுத்த விஷயங்கள் செய்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை லவ்வை நினச்சி நீங்கள் ரெக்ரெட் பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷனை தூக்கி போட்டுட்டு ஜஸ்ட் காமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட வாழ்க்கை, ஏன்னா நீங்கள் தான் அதை என்ஜாய் பண்ண போகிறீங்க, அவங்க என்ஜாய் பண்ண போகிறதில்ல. நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ அவ்வளோ சந்தோஷம் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நடக்கும். அதனால் சந்தோஷமாக இருங்க. அவ்வளோதான் சொல்ல தோணுச்சு.